உங்கள் பிஸ்னஸோட வெப்சைட்டை எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை அப்டேட் பண்ணணும்? ஓகே, இப்போது நம்ம கம்பெனியோட வெப்சைட்டை மெயின்டைன் பண்ணுறோன்னா அந்த வெப்சைட் வந்து கூகுள் வந்து நம்ம வெப்சைட்டை அவங்களோட பாட் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக விசிட் பண்ணும். ஸோ நம்ம அந்த பாட் வந்து பார்க்குறப்போ நம்ம வெப்சைட்டு எத்தனை அப்டேட் ஆகிருக்கோ, எவ்வளோ அதிகமான டைம்ஸ் அப்டேட் ஆகிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கூகுள் சர்ச்சில் நம்ம வெப்சைட்டோட ரேங்கிங்கை வந்து கூகுள் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போது ஐடியலி வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, வெப்சைட் வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் அப்டேட் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டான அப்டேட் ஃப்ரீக்வன்சி. பட் ஒஸ்ட் கேஸ் வந்து அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ மந்த்தாவது உங்கள் வெப்சைட் அப்டேட் பண்ணணும். ஸோ இதில் என்ன மாதிரிலாம் நீங்கள் அப்டேட் பண்ணலான்னு பார்த்தோன்னா, நீங்கள் ஒரு பெரிய புது கஸ்டமர் எடுத்துருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறது எடுத்துருக்கலாம், இல்லை உங்கள் பிஸ்னஸ் பற்றின ஏதாச்சும் ஒரு அப்டேட்ஸ் நீங்கள் உங்கள் கம்பெனி பற்றின ஒரு நியூஸ் கொடுக்குற மாதிரியோ, இல்லை ஈவன் உங்கள் ஆஃபீஸில் ஒரு செலிப்ரேஷன் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு அவார்டு வாங்கியிருக்கீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் உங்கள் கம்பெனியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன ஆக்டிவிட்டீஸ் நடத்துகிறீங்க, இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி வெப்சைட்டில் அப்டேட்ஸ் கொடுக்கலாம். ஸோ கண்டென்ட் அப்டேட்ஸுக்கு கொஞ்சம் நம்ம பிளான் பண்ணிங்கன்னா நிறைய கண்டென்ட் அப்டேட்ஸ் கொடுக்க முடியும். ஸோ நம்ம ஒரு வீக்லி ஒன்ஸ்ன்றது ஒரு நல்ல அப்டேட் ஃப்ரீக்வன்சி. உங்களுக்கு அந்த மாதிரி வெப்சைட்டை வீக்லி அப்டேட் பண்ணணுன்னா நீங்கள் கண்டிப்பாக வேர்ட்ப்ரெஸ் மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வச்சு நீங்கள் டெவலப் பண்ணியிருந்தால் தான் அப்டேட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி வேர்ட்ப்ரெஸ் வச்சு கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் வெப்சைட்டுக்கு டிஜிப்ளஸ் நம்ம கம்பெனியில் பண்ணித்தரோம். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி வேறு டெக்னாலஜியில் பண்ணியிருக்கீங்கனாலும் அதை எங்களால் மாற்றி கொடுக்க முடியும் வேர்ட்ப்ரெஸ்க்கு. ஸோ கைண்ட்லி கான்டாக்ட் டிஜிப்ளஸ், டிஎம் பண்ணுங்கள். தேங்க்யூ.